விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இஷான் ரொட்டேவேட்டர். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் ஒரு ரிவ்யூ எங்களோட கஸ்டமருக்கு இதான் ஃபஸ்ட் டைமாக இதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். சாம்பிள் பீஸாக 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கோம். 36 பிளேடில் ஒன்று, 42 ஒன்று. பெயிண்டிங் வந்து பவுட்ரு கோட்டிங் பெயிண்ட்டு. லுக்கே வந்து செமையாக இருக்கும். BMW இஷான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹெட்லேருந்து வருவோம். ஹெட்டு இதில் வந்து சாஃப்ட். இந்த சாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் 35 mm. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 10 mm கனம் வந்துடும். இது வந்து சீக்கிரத்தில் அந்த இடத்துல கட் ஆகிற பிரச்சனை வந்து இந்த இதில் இருக்காது. கொஞ்சம் நல்லாயிருக்கும். கியர்ஸ் எல்லாமே GNA கியர்ஸ். வண்டிகளுக்கு உள்ள க்ரௌன் பினியன் கியர் வீல்ஸ்லாம் வராது. GNAன்னு முன்னாடி இருக்கும். இப்போ எல்லாம் கம்பெனி அவங்கவுங்க ப்ரொடெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கியர்ஸ் இது. அடுத்து இது மெயின் ஸ்பெஷலிஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த போல்டு லாக்கிங் சிஸ்டம். அதாவது ஒரு சின்ன ப்ராக்கெட் மாதிரி போட்டு அதில் அந்த போல்டு உட்கார்ற மாதிரி இந்த பட்டம் கொடுத்துருவாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த போல்டு இந்த பக்கம் நம்ம டைட் வைக்கிறப்போ வந்து இந்த பக்கம் சுற்றாது. ரெண்டாவது அடுத்து இதில் அந்த ஓட்டை பெருசாகும். மற்ற கம்பெனிகளில் வந்து நான் எந்த கம்பெனி குறை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில் ஓட்டை பெருசாகிரும், அதுக்கு பீஸ் வச்சு நம்ம அடிக்க வேண்டியிருக்கும். இந்த ரொட்டேவேட்டரில் வந்து அந்த கம்ப்ளைண்ட் இருக்காது, நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த பாடி இதில் அந்த பீஸ் எல்லாமே நல்லா திக்னஸாக போட்டிருப்பாங்க. மற்ற வண்டிகள் ரொட்டேட்டர் கம்பேர் பண்ணையில் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதே நான் ரொம்ப நாள் ஆசை, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு பொருளாதாரம் இல்லாதனால இப்போ தான் கொஞ்சம் ஏதோ கஸ்டமர் சப்போர்ட்னால இப்போ தான் கொஞ்சம் பண்ணியிருக்கோம். இதில் இந்த சப்போர்ட் பீஸ்லாம் பாருங்கள், இந்த இடத்துல கிராக் வந்துடும். ஆனால் இந்த வண்டியில் வந்து இந்த கிராக் வந்து வராது. இந்த பீஸ் வந்து அங்கேருந்து வரைக்கும் ஃபுல்லாகவே சப்போர்ட் இருக்கும். ஜாயிண்ட் பீஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல கட் ஆகிற பிரச்சனை வராது. அடுத்து இந்த டேம்பர் ராட்லாம் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து நல்ல கனமாக இருக்கும். கனமாக இருக்கிறதுனால இது சீக்கிரத்தில் தேயிற பிரச்சனையும் வராது. இது இந்த சைடு சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் பீஸ் போட்டு, அதுக்கடுத்து இதில் எக்ஸ்ட்ரா பிளேட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 3 பீஸ் வந்துடும். இதில் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ப்ராக்கெட்டு மற்ற வண்டிகளுக்கு வந்து சிங்கிள் ப்ராக்கெட் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து அந்த பீஸே ஃபுல்லாக இருக்கும். வைப்ரேஷனில் வந்து சீக்கிரம் கிராக் ஆகாது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதில். அடுத்து இப்போ சீல் பற்றி பார்க்கலாம். சீல் பார்த்தீங்கன்னா இதில் 3 அடுக்கு சீலிங் முறைன்னு அவங்க நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க நம்ம கம்பெனியில். இது வந்து இந்த ஆக்சிலில் அவுட்டரில் பிடிக்கிற மாதிரி ஒரு சீலு. அதுக்கு இன்னரில் ஒரு ஸ்டெப் போட்டு அதில் ஒரு சீல் அது பிடிக்கும். இது வந்து டபுள் சைடு ஸ்ப்ரிங் சீல். இதுதான் மெயின் சீல்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் எல்லா வண்டிக்குமே வந்து இந்த சீல் மட்டும்தான் போட்டிருப்பாங்க. நம்ம இந்த கம்பெனியில் வந்து இது கொஞ்சம் 3 அடுக்கு சீலிங் முறை. அது ஸ்டார்டிங்கில் இருந்தால் அப்படி இதுக்கு அடுத்த அப்டேஷனில் இருக்குது. ஆனால் இதுவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இந்த பீஸ்லாம் வந்து மற்ற வண்டிகளில் கிராக் ஆகும். இதில் இந்த பீஸ் வந்து கிராக் ஆகி இதில் வெல்டிங் வச்சுருப்பாங்க. இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அதுனா, இதில் பீஸ் 2 பீஸ் தான் சென்ட்ரு. அதுக்கடுத்து இந்த பீஸ் சென்டரில் 2 பீஸு. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் அந்த 2 சைடில் வர்ற பிளேட்லேயுமே வந்து ஹோல் போட்டு இதில் அந்த பீஸை அப்படியே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இதில் சீக்கிரம் வந்து அந்த பீஸ் வெல்டிங் விடுறது அந்த கம்ப்ளைண்ட்லாம் இருக்காது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த சைடு ஓப்பன் தான். அடுத்து கியர்ஸ் எல்லாமே வந்து GNA கியர்ஸ் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இதோட வியூ இது இப்போ நம்ம எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, கயத்தார் SR காம்ப்ளெக்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்துக்கலாம். நேரில் வாங்க, ப்ரைஸ் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. ரஃபாக யூஸ் பண்ணுறவங்க வந்து இந்த ரொட்டேட்டர் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும்.